ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிராண்டியர் அப்படின்ற ஒரு சானட் ஜிஎம் ஹாப்கின்ஸ் எழுதின சானட்டோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த போமுக்கு 20 எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ 10 வந்து மாடரேட் லெவல்லையும் 10 வந்து டிஃபிகல்ட் லெவல்லையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதனுடைய எம்சிக்யூஸ் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலன்னா அதை ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இதை ரீகேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த போம் காட்ஸ் கிராண்டியர்? இட் இஸ் ஜெராட் மேன்லி ஹாப்கின்ஸ், ஜிஎம் ஹாப்கின்ஸ் சொல்லுவோம். ஸோ இவர் இன்வென்ட் பண்ண ஒரு ரித்தம் இருக்குது. அந்த ரித்தமோட பேர் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். Second question, what literary device is heavily used in the poem? It is alliteration. What does God's grandeur mainly reflect? ஸோ அது என்ன ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா டிவைன் ப்ரெசன்ஸ் இன் நேச்சர். ஸோ எப்படி மனிதர்களால் இந்த நேச்சர் வந்து எப்படி அழுக்காயிருக்கு, என்ன மாதிரி இருக்குது, இப்போ என்ன மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி டிவைன் வந்து நம்ம நேச்சர் மூலிமா காப்பாற்றுறாரு அப்படின்றத வந்து இந்த போமில் வந்து அழகாக சொல்லியிருந்திருப்பார். இது பேஸ்ட் ஆன் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதை பேஸ் பண்ணி இந்த போம் வந்து எழுதியிருப்பார். வாட் இஸ் த பொயட்டிக் ஃபார்ம் ஆஃப் காட்ஸ் கிராண்டியர்? இட் இஸ் சானட். சானட்டில் எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அக்கார்டிங் டு த போம், வாட் ஹேஸ் மேன் டன் டு த வேர்ல்ட்? ஹீ பொல்யூட்டட் அண்ட் டீக்ரேடட் இட். வாட் இமேஜ் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் காட்ஸ் ப்ரெசன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வந்து காட்ஸோட ப்ரெசன்ஸ் வந்து நம்ம இது மூலயமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது என்னென்னா ஷைனிங் ஃப்ரம் ஃபாயில். அண்ட் இன்னொன்று சொல்லியிருப்பாரு, அது என்ன அப்படின்னு காடோட ப்ரெசன்ஸ் வந்து இன்னொரு மூலியமாகவும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அது என்னன்றதையும் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து எலக்ட்ரிசிட்டியோட கம்பேர் பண்ணுவார். காடோட ப்ரெசன்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியோட கம்பேர் பண்ணி சொல்லியிருந்திருப்பார். ஹவு டஸ் த போம் எண்ட்? வித் ஹோப் இன் ரினியூவல். வாட் லிட்ரரி டிவைஸ் இஸ் ப்ரிடாமினன்ட்லி யூஸ்ட் இன் த லைன் த வேர்ல்ட் இஸ் சார்ஜ்ட் வித் த கிராண்டியர் ஆஃப் காட்? இட் இஸ் மெட்டஃபர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, காடோட மேக்னிஃபிகன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம வேர்ல்டு எப்படி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கா, ஒரு எலக்ட்ரிசிட்டியோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இட் இஸ் மெட்டஃபர். வாட் தீம் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த போம்? ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ரினியூவல் இருக்குது, டிஸ்பேர் இருக்குது. ஸோ எது இல்லை அப்படின்னா சயின்டிஃபிக் ப்ராக்ரஸ். வாட் டைம் ஆஃப் டே இஸ் ரெஃபரன்ஸ்ட் இன் த லாஸ்ட் லைன்ஸ்? இட் இஸ் மார்னிங். ஸோ என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைஞ்சாலுமே, வெஸ்ட் சைடாக மறைஞ்சாலுமே அடுத்த நாள் மார்னிங் வந்து ஈஸ்ட் சைட்லேருந்து புது நாள் உதயமாகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த இது தான் வந்து டைம் தான் வந்து மார்னிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் லெவல் எம்சிக்யூஸ் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டஸ் த ஃப்ரேஸ் இட் வில் ஃப்ளேம் அவுட் லைக் ஷைனிங் ஃப்ரம் ஷூக் ஃபாயில் சிக்னிஃபை இன் த போம்? So it signifies sudden radiant manifestation of divine power. Which poetic device is used in the line generations have trod, have trod, have trod? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா have trod அப்படின்ற 2 வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு, அடுத்தடுத்து வந்திருக்கு, இன்பிட்வீன்லேயும் எந்த வேர்ட்ஸும் கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு பொயட்டிக் டிவைஸ், இதுக்கு ஒரு நேம் இருக்குது. அது என்ன அப்படின்னா எபிசூக்சியஸ். எபிசூக்சியஸ் அப்படின்றது தான் இது என்னுடைய பொயட்டிக் டிவைஸ். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா த இமீடியட் ரிப்பிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் வித்தவுட் எனி இன்டர்வெனிங் வேர்ட்ஸ். ஸோ இதிலே வந்து நிறைய இது இருக்குது, ரிப்பிட்டேஷன் மாதிரி இருக்கும், நடுவில் சில வேர்ட்ஸ் இருந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பொயட்டிக் டிவைசஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, why is nature described as being seared with trade, bleared, smeared with toil? ஸோ இது எல்லா வேர்ட்ஸுக்குமே நான் மீனிங் சொல்லியிருப்பேன், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பேன். ஸோ இது எதை பற்றி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டு கிரிட்டிசைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். த போம் ends with the image of the Holy Ghost performing what action? இங்கே ஹோலி கோஸ்ட் அப்படின்றது வந்து யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்கலாம். இட் இஸ் காட், none other than God. ஸோ என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அட் த எண்ட் ஆஃப் த போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் ஓவர் த வேர்ல்ட் வித் வார்ம் பிரெஸ்ட் அண்ட் பிரைட் விங்ஸ். இங்கே வந்து எப்படி வந்து ஒரு பேர்டு வந்து அதோட எக்ஸை வந்து காப்பாற்றுதோ அந்த மாதிரி காட் வந்து வேர்ல்டை வந்து காப்பாற்றிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். விச் ரிலீஜியஸ் இமேஜரி இஸ் டாமினன்ட் இன் த போம்? It is Christian symbolism.
What is the structural form of the poem God's Grandeur? It is Petrarchian sonnet. இதனுடைய ரைம் ஸ்கீம், இந்த போமோட ரைம் ஸ்கீம் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஏபிபிஏ ஏபிபிஏ சிடி சிடி சிடி. ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. What is the dearest freshness deep down thing referring to? It refers to a hidden spiritual vitality in nature. How is man portrayed in contrast to nature? As ignorant and destructive. ஸோ மேன் வந்து ரொம்ப இக்னரண்ட்டாக நேச்சரை சேவ் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து ட்ரேடிங்க்கு தான் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு வந்து ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. யாரும் ஸ்பிரிச்சுவல் பக்கம் இல்லை அப்படின்றதுக்காக தான் இதை வந்து சொல்லியிருப்பார். Why does the poem use intense sound devices like alliteration and assonance to create lyrical beauty and reinforce themes? What does the bent world suggest in the poem's context? ஸோ பென்ட் அப்படின்னாலே நம்ம சொன்னோம் கரப்ட் அப்படின்ற ஒரு வேர்டு. ஸோ என்னென்னா கரப்டட் ஸ்பிரிச்சுவலி வெயிட் டவுன் எர்த். ஸோ அந்த ஏர்த்தே வந்து ரொம்ப கரப்டடாக இருக்குது. அந்த ஏர்த்தை வந்து சரி பண்ணுறது எப்படி சரி பண்ணுறாரு அப்படின்றதான் வந்து இங்கே சொல்லியிருப்பார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.